ஃப்ரெண்ட்ஸ், மழை டைமில் நம்மளோட சின்ன ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக சாக்காக போட்டு மூடி வச்சுருப்பேன். ஏன்னா இங்கெல்லாம் நல்லா ஓப்பன் இருக்குது. அதனால் சாரெல்லாம் அடிச்சிச்சுன்னா பயங்கரமாக அடிக்கும். மேலே மட்டும்தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். சைடெலாம் ஃபுல்லாக ஓப்பன் தான். அப்புறம் மணி பிளான்ட்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. லீஃப்லாம் நல்லா பெரிய லீஃபாக வளர்ந்துருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கயிறு, ஒரே ஒரு கயிறு நம்பியிருக்கேன். ஆனால் இது தாங்குமான்னு எனக்கு தெரியல, சின்ன கயிறு. அப்புறம் இங்கே ஒரு கயிறை போட்டு விட்ருக்கேன். அப்படி அங்கே போய் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்படியே இதில் ஜாயின் பண்ணி விட்றலான்ட்டு. அப்புறம் இந்த பிளான்ட்டை நான் பாதி கட் பண்ணிட்டேன். தண்டு இருந்துச்சு, அதை கட் பண்ணி பாதி தண்டை இதில் வச்சாச்சு. அதுலேருந்தும் லீஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று நான் மண்ணில் நட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல மணி பிளான்ட்டு கூட ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மணி பிளான்ட்டும் நல்ல க்ரோத் இருக்குது, வளர்ந்துடுச்சு. அதையும் நான் இந்த சைடு கயிறோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் நல்லா லீஃப்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நல்லா சாரல் அடிக்குது, வெளிச்சமாகவும் இருக்கனால நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இதுலேயே பாதி இன்னியும் ஒன்று கட் பண்ணி நம்மளோட, ஒரே நிமிஷம் இருங்க, இன்னொரு தண்டை நான் கட் பண்ணி நம்ம ஏஎஃப்ஆரோட ப்ளூ ஏர் கப்பியோட குட்டி இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சிட்டேன். அதுலேயும் கரெக்டாக வச்சதுலேருந்து தெரியுமா இந்த இடத்துலன்னு தெரில, இங்கே வச்சுருக்கேன். சைட்லேருந்து முளைச்சும் இதுலேயும் நல்லா கொஞ்சம் லீஃப் வருது. இந்த மணி பிளான்ட்டோட இலை பார்த்திங்கன்னா, லீஃப் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வருது, இந்த அளவுக்கு பெரிய லீஃபாக வருது. அதனால தான் சரி எவ்வளோ பெருசாக வளருது என்ன நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும். நான் இது இது பிடுங்கிட்டு இருந்தனால சுருங்கிடுச்சு, அதாவது தண்ணி படாமல் இருந்தனால இதாகிடுச்சு. பட் இதுலேருந்து இப்போ லீஃப் வந்துட்டுருக்கு புதுசாக. மேபி வந்தால் அந்தளவுக்கு வருதான்னு பார்ப்போன்ட்டு வச்சுருக்கு. இதுலேயும் ஒரு ஃபீமேல் இருக்குது, குட்டி போட ரெடியாக இருக்குது. மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி ஒரு ஃபீமேல் குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-25 குட்டி போட்டிருந்துச்சு. 25-35 இருந்துச்சு. அது போக குட்டியும் கொஞ்சம் நம்மளோட ஏஎஃப்ஆர் குட்டியெல்லாம் கொஞ்சம் க்ரோத்தாக இருக்குது. இதில் இப்போ இன்னைக்கு காலையில் போட்ட குட்டியும் இதில் தான் இருக்குது. முன்னாடி நம்மக்கிட்ட இருந்ததும் இதில் தான் இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு 50-60 குட்டிங்க இருக்கும். பேரண்ட் இங்கே இருக்குது. இதில் ஆல்ரெடி இன்னொரு ஃபீமேல் வேறு குட்டி போட போகுது போல் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது, இந்த ஃபீமேல் தான் குட்டியோட போகுது. இது ஒரு 2 டேஸில் போட்டுருச்சுன்னா அந்த குட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை தூக்கி இதில் விட வேண்டியது தான். அடுத்து நம்மளோட மாஸ்கோ க்ரீன் பெரிய டேமேஜ் ஆகி போச்சு. மேல் எல்லாமே செத்துருச்சு. ஏன்னா அதுக்கு அந்த ஒயிட் ஸ்பாட்டட் வந்துருச்சு நினைக்கிறேன். அதனால் மேல்லாம் செத்துருச்சு. 2 மேல் செத்துருச்சு. ஒரு மேலுக்கு நான் எடுத்து தனியாக விட்டேன். இதில் ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. மாஸ்கோ க்ரீனு, மாஸ்கோ ப்ளூ, அதோடய ஃபீமேல் மட்டும் இருக்குது. உள்ளே ஒரு 4-5 குட்டி இருக்குது, இன்னும் நான் எடுக்கலை. ஏன்னா மழை டைமுன்றனால கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. கோயம்புத்தூர் இல்லையா, அதனால் ஒரு வாரமாக மழை வந்துட்டுருக்கு. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கூட மழை தூரிகிட்டே தான் இருக்குது. இதில் மேல் நல்லா இருக்கானுங்க, எல்லாம் செட் ஆகிட்டானுங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. டேங்க்லாம் நான் இன்னும் வாஷ் பண்ணவே இல்லை, அழுக்கு மட்டும் எடுக்கணும். இதில் வயலட் ட்ராகனும் அப்புறம் நம்ம மாஸ்கோ க்ரீன் ப்ளூ அதோட மேலும் இருக்குது. அடுத்து இந்த டேங்க்கில் மழை வந்தனால போட்டுலாம் க்ளோஸ் பண்ணால் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெரும் போராட்டமாக தான் இருக்கும். இதில் தான் நான் ஒரே ஒரு மேலே மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட ஏஞ்சல் ஃபிஷ்லாம் பக்காவாக இருக்கானுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் இவனுங்கெல்லாம் மேல் ஃபீமேல் எதுன்னு எனக்கு பார்க்க தெரில. அதனால் ஒரு 6 மீனை விட்ருக்கோம். நீ பேராவானுங்களோ ஆக மாட்டானுங்களோ, அதனால் இதுங்கெல்லாம் இங்கே இருக்குது. அடுத்து இதுங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறேன். இதில் ப்ளூ, மாஸ்கோ ப்ளூவோட
மேலு ஃபீமேல் மட்டும் இருக்கும். இப்போ தான் குட்டி போட்டிருக்கு போல இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன், வீடியோ எடுக்கும்போது தான் தெரியுது. உங்களுக்கு இது ஃபோக்கஸ் வேறு ஆக மாட்டேங்குது. ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஏன்னா லைட்டிங் இல்லை, அதனால் இது வந்து ஓரளவுக்கு தான் தெரியுது. இதில் ஒரு 3 ஃபீமேலு 2 மேல் விட்டுருக்கோம். இது எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு வேறு தெரியல, பார்க்கணும். உள்ளே மேபி இருக்கலாம். அடுத்து நம்ம இதில் விட்டுருந்த கொஞ்சம் பெரிய சைஸ் மாஸ்கோ ப்ளூ க்ரீனு குட்டி இருக்குது. கொஞ்சம் வளர்ந்த சைஸ் குட்டிங்க இருக்குது. இதுங்களையும் வந்து மேல் ஃபீமேல் பார்த்து பிரித்து போடணும். இதுதான் அதோட மிஞ்சி இருக்க குட்டிங்க. இதுலேயே எப்படி இருந்தாலும் ஒரு 50-60 குட்டி இருக்கும் போல் இருக்குது. நான் தான் இன்னும் ஒழுங்காக வீடியோ வேறு எடுக்க முடியல மழை டைமில். சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக முடியும். இதுலேயும் கொஞ்சம் குட்டிங்களாம் வளர்ந்துட்டுருக்கானுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணும், நான் இன்னும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த டப்பில் கொடுத்துடலான்னு இருக்கேன். இல்லைனா இன்னொரு டப்பு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், அது வாங்கி அதில் தான் போடணும். அந்த டப்பு வைக்க தான் நமக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. இதுலேயே வந்து ஃபீமேல் தான் இருக்குது. ஒரு 4-5 ஃபீமேல், 4 தான் இருக்கும் மேக்ஸிமம், பெருசாக இருக்காது. இதையும் தூக்கிட்டு போய் அந்த டப்புலேயே போட்டு வைக்கணும், இந்த டப்பில் வைக்கணும். ஏன்னா இதில் வெறும் ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது இந்த டப்பில். அதனால் அந்த டப்பில் தான் வந்து இதையும் வைக்கணும். வீடியோ எடுக்கும்போது டக்குன்னு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, பிளர் ஆகிடுது மூவ் பண்ணும்போது. அடுத்து நம்ம வயலட் ட்ராகனோட ஃபேமிலி, பயங்கரமான ஃபேமிலி இவனுங்க. ஏன்னா இதில் நான் எந்த ஹைடிங் ஸ்பேஸுமே வைக்க தேவையே இல்லை. ஏன்னா இதோட மணி பிளான்ட்டோட குரூப் அந்த வேரே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துருக்கு. அது போக நான் இதில் ஒரு 3 பெரிய ஸ்டோனு அப்புறம் பானை ஒன்று வச்சுருக்கேன். அதுவே நிறைய குட்டி, அப்புறம் 2 மேலு 3 ஃபீமேல் இருக்குது இதில். அதுங்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதிலே சர்வே ஆகிக்கிறானுங்க. இந்த பிளான்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மறுபடியும் இன்னொரு லைன் வளருது, அதையும் எடுத்து விட்ருக்கேன். இதுவும் கரெக்டாக போயிடும் வளர்ந்து எப்படியும். அப்புறம் நம்ம தாமரை வச்சுருக்கிறதுல வந்து நிறைய இலை வந்துருச்சு இப்போ புதுசாகவே. நம்ம போன டைம் பார்க்கும்போது இவ்வளோ இலை இருந்திருக்காது, இவ்வளோ தண்டு இருந்திருக்காது. ஒரே நிமிஷம், இதை மட்டும் பர்ஃபெக்டாக வச்சுக்கோ. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா ஃபேன்சி மேல் தான் இருக்குது. இதுலேயும் இலைலாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிருச்சு. ஆனால் எப்போ பூ வரும்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச இலையெல்லாம் இன்னும் நல்லா பாண்ட்டு ஃபுல்லாக இலை வரணும், அப்போ தான் வந்து பூ வரும்னு நினைக்கிறேன். இதுலேயே வந்து இப்போதைக்கு நம்மளோட ஃபேன்சி மேல் இருக்குது. இதில் வந்து 2-3 மேலோட டெய்லை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நீங்கள் இதில் காட்ட முடியுமான்னு தெரில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட டெய்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா ஃபைட்ருக்கு இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அந்தளவுக்கு நல்லா பெரிய சைஸ் இருக்கும் இதெல்லாமே. இதெல்லாம் வேணால் நான் ஒரு டைம் வந்து நான் கண்ணாடி டம்ளரில் போட்டு காட்டுறேன். நல்லா இருந்துச்சு நான் பார்க்குறக்கு. காய்ஸ், இதில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இதோட டெய்லாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. எல்லாமே நல்லா லென்த்து டெய்லாக இருக்கும். திருப்பி இதை நம்ம உள்ளே விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு தாமரை பாண்ட் வைக்கிறதா சொல்லியிருப்பேன். அதில் இப்போ தான் ஒரு 2 லீஃப் வந்துருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் இதில் டக்ஃபீல பார்த்தீங்கன்னா சக்கையாக வளர்ந்துட்டானுங்க. சடன்ட்டு வளர்ந்துருச்சு, கேப்பே இல்லாத அளவுக்கு டக்ஃபீல் வளர்ந்துருக்கு. இப்போ 3ஆவதாக இங்கே ஒரு லீஃப் வருது, நல்லா இருக்குது பார்க்குறக்கு. என்ன மழை காலன்றனால எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனாலும் நான் க்ளோஸ் பண்ணி தான் வைப்பேன். வெயில் தான் சுத்தமாக அடிக்க மாட்டேங்குது. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். இதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து சின்ன கப்பி குட்டியெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் இந்த டேங்க் இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னே தெரியல. ஏன்னா 2-3 நாளாக மழை வந்துட்டே இருக்குது. நான் மேக்ஸிமம் ஃபீடு மட்டும் போட்டு போயிடுவேன், ஓப்பனே பண்ணி பார்க்கல. இந்த அளவுக்கு தூக்கி கூட நான் பார்த்ததில்ல. பரவாயில்ல, இதுலேயும் வந்து நல்லா க்ரோத் இருக்கே, டக்ஃபீல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு.
குட்டி நிறையவே இருக்கானது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடும். மறுபடியும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சவா இந்த மழையில் மீன் வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். வெளியே தான் தொட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு கிளிப்பு போட்டு வேற மூடணும். ஏஎஃப்ஆர் கப்பியோட டேங்க்கில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோன் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருந்திருக்காது. அதுக்கப்புறமா நான் ஸ்டோன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணி ஹைடிங் ஸ்பேஸாக வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டோன் இருக்குது, அதெல்லாம் மற்ற டேங்க்கில் வந்து போட்டு வைக்கணும். அது இனி எப்போவாது ஃப்ரீ டைமில் தான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.